அனைவருக்கும் ஔவையின் வணக்கங்கள். இது நம்மளுடைய கதை நேரம். ஒரு சர்க்கஸ் நடத்திட்டு இருந்த இடத்தை தாண்டி ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த இடத்துல ஒரு யானையை பார்க்குறான். அதாவது யானைன்னா சின்ன யானை நினச்சிக்காதீங்க, நல்ல வயது முதிர்ந்த ஒரு யானையை பார்க்குறான். அந்த யானையை பார்க்கும்போது அது ஒரு ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி பக்கத்தில் மண்ணில் அடித்து அதில் ஒரு கயிறை வச்சு யானையோட காலை கட்டியிருக்காங்க. அவ்வளவு மட்டும்தாங்க, வேற எதுவுமே இல்லை. அதாவது ஒரு இரும்பு கம்பி வச்சு எதுவுமே கட்டி வைக்கல, இல்லை ஒரு கூண்டில் அடைச்சி வைக்கல, எதுவுமே பண்ணலை. அந்த ஒரு சின்ன கயிறை மட்டும் வச்சு அந்த யானையை கட்டியிருக்காங்க. அந்த மனுஷனுக்கு அதை பார்த்து ஒரே ஆச்சரியமா போச்சு. இவ்வளோ பெரிய யானையை சின்ன கயிறை வச்சு கட்டியிருக்காங்களே, இது எப்படி போதுமானதா இருக்கும்? அந்த யானை நினைச்சதுன்னா அந்த கயிறு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதை தாண்டி அதனால சுலபமா போயிட முடியும். இதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியமா போய் அந்த யானை பாகனை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்பா இவ்வளோ பெரிய யானைக்கு இந்த சின்ன ஒரு கயிறை வச்சு கட்டிருக்கீங்களே, இது உங்களுக்கு போதுமானதா இருக்குமா அப்படின்னு கேட்கும் போது அந்த பாகன் சொன்ன பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது தான். அதாவது இந்த யானை சின்ன குழந்தையா இருக்கும் போது இங்கதான் இருக்கு. அந்த சின்ன குழந்தையா இருந்த யானையை நாங்கள் இந்த கயிறை வச்சு தான் கட்டணும். அதாவது அதே கயிறை வச்சு தான் நாங்கள் கட்டியிருந்தோம். அந்த யானை அப்போ அப்படி இருந்ததுக்கப்போ இந்த கயிறு அதுக்கு போதுமானதா இருந்தது. இப்போவும் நாங்கள் அதே கயிறை வச்சு தான் கட்டியிருக்கோம். அப்படின்னா அந்த யானைக்கு நம்மளை கயிறு வச்சு கட்டியிருக்காங்க, நம்மளால எங்கேயும் போக முடியாதுன்ற நம்பிக்கை மனசுல வந்துருச்சு. அந்த யானை எவ்வளோ பெருசு ஆனாலும் சரி, இந்த சின்ன கயிறே அதுக்கு போதுமானதா இருக்கும். ஏன்னா அது மனசுல இருக்கிற நம்பிக்கை அந்த மாதிரி தான். ஸோ நான் என்ன இதுலேருந்து தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இந்த பழமொழியெல்லாம் சார்ந்துதான் இந்த கதை. அதாவது நம்ம குழந்தைகள் கிட்ட மனசுல என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அவங்க பெருசானோடனே அறுவடை செய்வோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த கதை உங்க மனசுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அனைவருக்கும்